நான் தான் சொன்னேன்டா, ப்ரெடிக்ஷன் வீடியோலயே சொல்லியிருந்தேன். கேவலமா தோக்க போகுது அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்ல. கண்டிப்பா வந்து 70% வந்து ஆர்சிபி தான் வின் ஆக போகுது. என்ன ஸ்ட்ராட்டஜி ஏதோ மேஜிக் நடந்தா மட்டும்தான் சிஎஸ்கே வின் ஆகும்னு சொன்னேன். நான் இவ்வளோ கொடூரமா தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நினைக்கவே இல்லை. இங்க சிஎஸ்கே டோலியை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. டேய், தலை இருந்துதான் ஜெயிச்சிருப்போம்டா. தலை இல்லாதனாலதான்டா தோத்துட்டோம். அப்படியா? தல இருந்துட்டா அப்படியே அறுத்து தள்ளிருவீங்க. போம்மா முதல்ல வேலைய பார்த்துட்டு. இந்த சீசனும் இந்த டோலிக்கு மட்டும் இல்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். போன சீசன் உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த சீசன் நடக்கும் போல இருக்கு. 10வது இடத்துல அதுவும் ரன் ரேட்லாம் என்ன மாரி அடி வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்லாம் ஆணித்தரமா வந்து ஆர்சிபி போய் உட்காந்துட்டாங்க. நீங்க மேட்சோட ஸ்கோர் கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அவ்வளோ இதா இருக்கும். கிட்டத்தட்ட 4, 5 ஓவருக்கு ஃபில் ஷாட் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 37 கிட்ட தான் இருந்தாங்க. 14 ஓவர் முடியிறப்ப கிட்டத்தட்ட 150 கிட்ட தான் இருந்தாங்க. அங்க இருந்து ரஜத் பட்டிதாரும் டிம் டேவிட்டும் கொளுத்தி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 250 கொண்டு போறாங்க. அந்த மாதிரி ஃபினிஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது சிஎஸ்கேல. ஓப்பனிங் பண்றதுக்கும் ஆள் கிடையாது. இன்னைக்கு நீங்க அப்படியே நான் ப்ரெடிக்ஷன் அப்படியே நீங்க கட் பண்ணிட்டு போய் பாருங்களேன். சொன்னது எல்லாமே நடந்திருக்கும். ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் வந்து அடிக்கணும். ஒரு 70 80 இல்ல ஒரு 50 ஆச்சும் அடிக்கணும். ருத்ராஜ் கைக்வாட் ஏதாச்சும் அடிக்கணும். அப்புறம் வரவங்க வந்து மிடில் ஆர்டர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல முடிக்கிறதுக்கு ஆள் வேணும். யாருமே கிடையாது. பவுலிங்க்கும் ஆள் கிடையாது. அதனால தோக்கறது உறுதி அப்படின்னு சொன்னேன். அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சுட்டு ருத்ராஜ் என்ன தெரியுமா பண்ணாரு? நாங்க பவுல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம கூட நினைச்சு இவங்கள்ட்ட வேர்ல்டு கிளாஸ் வந்து பவுலர் இருக்காங்க போல இருக்கு. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு வந்து சுருட்டிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 150 அடிச்சா கூட பரவாயில்லையே. ஆர்சிபி, ஒமாரி செஃபர்டு, டிம் டேவிட், இங்கிட்டு மிடில் ஆர்டர்ல ஜிதேஷ் சர்மா கடைசியில அடிப்பான். குணால் பாண்டியா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் நீங்க சங்கு தாண்டியோ அப்படின்னு தோணுச்சு. சரி ஒரு 200 210 அவங்க போற ரேஞ்ச பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. 250 லிஸ்ட்லே இல்லடா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. 250 கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பில் சால்ட் இன்னைக்கு அதிரடியான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 46 ரன்கள் வந்து தேத்தி கொடுத்தாப்புல 30 பால்ல 3 4 2 6. அப்புறமேட்டு விராட் கோலி பசங்க இன்னைக்கு முடிச்சுப்பானுங்க நான் எதுக்குள்ள ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு 28 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் படிக்கல் ஒரு காட்டு போயிட்டாப்புல. டொமஸ்டிக்ல நம்ம பார்த்தோம் தலைவன் என்ன ஃபார்ம்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேக்கப் பெத்தலா இருக்கட்டும் நிறைய பேருக்கெல்லாம் வாய்ப்பு இதுக்கப்புறமேட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு. இருக்க டீமே சாலிடா இருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி டீம்ல வந்து முதல் 2 மேட்சே வந்து பாத்தீங்கன்னா சாலிடா பதம் பார்த்துட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் வந்து சாலிடா உண்மையை சொல்றேன். பேக் டு பேக் வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்கு. பிளே ஆஃப் உறுதி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பவே சொல்லிடலாம். அப்புறமேட்டு பட்டிதாரு நான் விளாண்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஒரு காட்டு காட்டட்டா இங்க காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சிவதாண்டவம் பார்த்திருப்பார். பட்டிதார் தாண்டவம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை விட்டு கொளுத்துறான். கிட்டத்தட்ட பட்டிதார் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகும்போது கிட்டத்தட்ட 14 ஓவர் ஒரு பால்ல வந்து பட்டிதார் வந்து அவுட் ஆகுறாரு. அங்க இருந்து சாரி படிக்கல் அவுட் ஆகுறாரு. அங்க இருந்து பட்டிதாரும் டிம் டேவிட்டும் ஜோடி சேர்றாங்க. கடைசி 2 ஓவர்லாம் ஜேமி ஓட்டனையும் நம்ம இவர் அன்சுல் கம்போஜையும் விட்டு பிரிக்கிறாங்க. ஒரு ஓவர்ல மட்டும் 3 4 சிக்ஸ் போகுது. வேற மாதிரி அடிக்கிறாங்க. நாயடி பேயடி அடிக்கிறாங்க. அதுவும் இங்கிட்டு இவர் 6 சிக்ஸ் அடிச்சா நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டிம் டேவிட் 8 சிக்ஸ் அடிக்கிறான். மரண காட்டு காட்டுறாங்க. சின்னசாமி ஸ்டேடியம் சின்ன ஸ்டேடியம் தான் தம்பி. அதுக்கு நீ இப்படியா போட்டு மரணடி அடிப்பீங்க. என்ன கோவம்னே தெரியல. சிஎஸ்கே நம்ம எல்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் அழுவட்டும் ஓடட்டும் போட்டு தூக்கல தொங்கட்டும் அப்படின்ற லெவல்ல உண்மையிலே நிறைய பேர் இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். அதை வச்சுதான் நானுமே சொல்றேன். அப்படிப்பட்ட நாயடி பேயடி அடிச்சு 250 ரன் அடிச்சுட்டாங்க. 3 விக்கெட் தான் இழப்பு. 250 நீங்க நினைச்சு பாருங்க. சிஎஸ்கேல அந்த மாதிரி அதிரடியா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எவனாச்சும் இருக்காங்களா? முன்ன இருந்துச்சு. எனக்கு அஸ்வினோட ஒரு வீடியோ பார்த்தேன். உண்மையிலே சிஎஸ்கே ஃபேன் இருந்ததுன்னா கண் கலங்கி இருப்பீங்க. எனக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு. டேய் அப்ப அந்த மாறு கட்டி தேர் இழுத்த ஊர்ரா ஏதோ ஒண்ணு டயலாக் வந்து ஒரு பஞ்ச் டயலாக் ஒண்ணு வரும்ல. ஏதோ ஒண்ணு வரும். அது என்னன்னு மறந்துருச்சு எனக்கு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட டீம் இன்னைக்கு இப்படியா அப்படின்ற லெவல்ல வந்து அவர் ஒண்ணு பேசியிருப்பாரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதனால எல்லாரும் ஓவரையும் விட்டு பிரிச்சுட்டாங்க. யாரு போட்டாலும் அங்க அடிதான் அப்படின்ற மாதிரி
யாருமே அந்த அளவுக்கு போடவே இல்லை. விக்கெட்னு பார்க்கும்போது அன்சுக்கும் போது ஒன்னு எடுத்தாரு, அவரு ஒரு 6 தான் போட்டாப்ல. ஜேமி ஓவர்டன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 42 ரன் கொடுத்தாப்ல. ஹென்றி 36 ரன் கொடுத்துட்டாப்ல. கலீல் அகமது அவர் ஒரு 37 ரன் கொடுத்துட்டாப்ல. எல்லாரும் ஓவரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா தான் இருந்துச்சு. இல்ல சிவம் தூவேக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க. 2 ஓவர் அவர் 30 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஓவராலா பார்க்கும்போது அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே அந்த வியூவர்ஸ் இப்ப பாருங்களேன் நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல கிட்டத்தட்ட வந்து ஆர்சிபியா இருக்கட்டும், இத சென்னை மேட்சா இருக்கட்டும், முன்னாடி எல்லாம் அவ்வளவு பேர் பார்ப்பாங்க. நான் வந்து டீ குடிக்கலாம் சத்தியமா வெளியில போயிருந்தேன். அங்க ஒரு தம்பி வந்து, அண்ணா அவ்வளவுதான்ண்ணா, அவன் யாருன்னு எனக்கு தெரியல, புலம்புறான் என்கிட்ட வந்து. அவ்வளவுதானா 2 நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். எனக்கு அப்ப எத்தனை விக்கெட் ஆச்சுன்னு தெரியல. சென்னை அது நான் போயிட்டு நிக்கும் போது, நான் அதுங்களே 2 விக்கெட் போயிடுச்சுண்ணா, முடிஞ்சு போச்சுண்ணா. சத்தியமா அது நடந்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் வந்து சிஎஸ்கே இருந்துச்சு. ஓப்பனிங்ல சஞ்சு அவரு 9 ரன்னுக்கு என்ன அவசரம்னு தெரியல. ப்ரெடிக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தேன். எதுக்கு அதை மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு சேட்டன் வந்து சேட்டை செய்யணும், இல்லைன்னா பால் ஊத்த வேண்டியதான் அப்படின்னு. தலைவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 9 ரன்னுக்கு அவுட்டு. ஒரு ருத்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு 7 ரன்னுக்கு அவுட்டு. மாத்திரை வந்து 1 ரன் அடிச்சுட்டு தூக்கி விட்டாப்ல. தூக்கி அடிச்சு 6 போகும் போல இருக்குன்னு பார்த்தா கேட்ச் ஆகி போயிருச்சு. அப்புறமேட்டு உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல வந்து சர்ஃப்ராஸ் கானை வந்து ரொம்ப பாராட்டணும். அவரை வந்து ஆர்சிபில விளையாண்டப்ப, நிறைய டீம்ல பிரான்சிஸ்ல விளையாண்டப்பலாம் அவரெல்லாம் கலாச்சிருக்காங்க. டொமஸ்டிக்ல மரண காட்டு காட்டினாப்ல. யாருமே அவரை சத்தம் கூட பண்ணல. இந்த இதுல வந்து 75 லட்சத்துக்கு அவர் வந்து பேஸ் பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க. நாங்க யங்ஸ்டர்ஸ் தான் 14 கோடி 20 லட்சம். பிரசாந்த் வீரு அண்ட் கார்த்திக் சர்மா நீங்க எடுத்தீங்க. எடுத்து அவங்க அந்த பசங்க இப்பதான் வளர்றாங்க. இவ்வளவு பெரிய இதை போட்டு அந்த பசங்க இப்பதான் ட்ரை பண்ணி வராங்க. இப்பதான் பார்த்து ஆடி டொமஸ்டிக்லாம் நல்லா கண்டு கண்டிப்பா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. சர்ஃப்ராஸ் கானுக்கெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு போகவே இல்லை. அவன் இன்னைக்கு காப்பாத்துறான் பாத்தீங்களா? ஒரு காட்டுனா ஒரு திடீர்னு ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் தோணி இருக்கும், அடிச்சு கிடிச்சு புடுவாயலோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அந்த தம்பி தான் விதைச்சாப்ல. 25 பால்ல 50 போட்டான். 28 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 அதிகமா அடிக்கலனா கூட ஒரு 2 6 அடிச்சாப்ல. 8 4 சூப்பரா விளையாண்டாப்ல. நல்ல ஸ்ட்ரைக்கிங் ரேட்ல விளையாண்டாரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் கார்த்திக் சர்மா இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. அவரால் அந்த அளவு இம்பாக்ட் எதுவும் கொடுக்க முடியல. அப்புறம் சிவம் துபே வந்தோடனே 6, அப்புறமேட்டு கொஞ்ச நேரத்தில் காணா போயிட்டார் ஆளு. ஏதோ இன்டர்ன் காமிக்கிற மாதிரி ஏதோ விளையாண்டாப்ல 2 4 அந்த மாதிரிலாம் பண்ணாப்ல. அப்புறம் அவரும் அடுத்து அப்புறமேட்டு கடைசி நம்பிக்கை நட்சத்திரமா நீங்க தாண்டா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜேமி ஓவர்டனும் பிரசாந்த் வீர் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க. அவங்களால இவர் ஒரு 43 அவர் ஒரு 37 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரன்களை தேத்திட்டு இருந்தாங்க. அது எப்பயோ அது அவ்வளவுதான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அது எப்பயோ முடிஞ்சு போன கதை தான் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால எப்பயோ முடிஞ்சு போன மேட்சை எல்லாம் பாதி பேர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. காலையில கூட பாத்துக்கலாம் எத்தனை ரன் வித்தியாசத்துல ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னு. காலைல பாத்தீங்கன்னா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க இதுல இன்னும் ஹெய்சல் விட்டு வரவே இல்லை. வர்றதுக்கு முன்னாடி இந்த காட்டு காட்டுறாங்க. வந்துட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான் போல இருக்கு. ஆர்சிபி எல்லாம் கையில பிடிக்க முடியாது போல இருக்கு. இன்னைக்கு டஃபி சூப்பரா போட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆனா ஒரு ஓவரை விட்டு பிரிச்சு விட்டு அவரு ஒரு 1/2 சதம் போட்டிருந்தாரு. புவனேஸ்வர் குமார் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாப்புல. ஆனா அவர் ஒரு ஓவரால் பாத்தீங்கன்னா டீசெண்டா கிழிச்சு 43 ரன்னு 41 ரன்னு கிட்ட கொடுத்திருந்தாப்புல. அப்புறமேட்டு சிங் இருக்காப்ல சிங், அவரும் பாத்தீங்கன்னா ஓரளவு சூப்பராகவே இன்னைக்கு போட்டாப்ல. கிட்டத்தட்ட அவரு ஒரு 2 விக்கெட். அப்புறமேட்டு குணால் பாண்டியா அவர் இன்னைக்கு வந்து நல்லா போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஓரளவு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சோழியை முடிச்ச மாதிரி வந்து முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபே தெரிஞ்சு போச்சு 250 அடிக்கும் போது. இப்ப சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு வரக்கூடிய மேட்ச்ல அதுக்கான காரணங்களை மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு சரியா பட்டுச்சு அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சிஎஸ்கேவை பொறுத்தளவு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 3 மேட்ச் ஹாட்ரிக் தோல்வி ஆயிருச்சு. டேபிள் டாப்பரா ஆர்சிபி போயிட்டாங்க. அதெல்லாம் இருந்தோமே இப்ப கடைசியில இருக்காங்க. ரன் ரேட் ரொம்ப அடி வாங்கிது. இன்னும் 11 மேட்ச் இருக்கு. இந்த சீசனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு 6 டீம் மேல 5 டீம் சாலிடா சூப்பரா இருக்காங்க. அவங்க எந்தெந்த டீம் சொல்லிட்டு அப்புறமேட்டு சிஎஸ்கே விஷயத்துக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணி வரேன். ஆர்சிபி சூப்பரா இருக்காங்க. ராஜஸ்தான் சூப்பரா இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலுமே அவங்களுமே தாக்கல் பண்ணி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பஞ்சாப் வேற மாதிரி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஓரளவு டெல்லி பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங்கும் சூப்பரா இருக்கு. செம்ம பவுலிங் செம்ம பேட்டிங் இழப்பு. அவங்களும் சாலிடா இருக்காங்க. கிட்டத்தட்ட மத்தவங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுக்கறதுக்காகவே ஒரு சில டீம்ஸ் எல்லாம் இருக்கு. அது யாராரு அப்படின்னா ஜிடி, அப்புறமேட்டு கேகேஆர்,
ஃபர்ஸ்ட் இடத்துல சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு 4 டீம் இருக்காங்க. எஸ்ஆர்எச்சை பொறுத்தளவு பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் சுத்தமா இல்லை. அதனால அதுவுமே சொதப்பிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லா டீம்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் டாப் 2வே வந்து பார்த்தீங்கன்னா 20, 22 பாயிண்ட்ல தான் முடிக்கிற மாதிரி தான் போவாங்க. அட்லீஸ்ட் 20 பாயிண்ட் ஆச்சு கண்டிப்பா எடுத்துருவாங்க. அப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 குறையாம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தடவை முட்டி மோதுவாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அப்படி நீங்க பார்க்கும்போது சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் 3 மேட்ச் வந்து விட்டுட்டாங்க. இன்னும் 11 மேட்ச் இருக்கு. 11 மேட்ச் ஜெயிச்சா 22 பாயிண்ட். இவங்க 11 மேட்ச் ஜெயிப்பாங்களா அப்படின்னா குறைஞ்சபட்சம் இவங்களால 8 மேட்ச் ஜெயிக்க 3 மேட்ச் சாமி கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னா இன்னும் 3 மேட்ச் தோக்குறாங்க. 8 மேட்ச் ஜெயிக்கணும். 8 மேட்ச் ஜெயிக்க முடிஞ்சாதான் 16 பாயிண்ட். 16 பாயிண்ட் வச்சா உள்ளே போக முடியாது. எல்லாம் 18 பாயிண்ட் எடுப்பானுங்க. அதனால இந்த டைமும் சாமி கூப்பிட்ட மாதிரி தல வருவாரு, டபுள் பிரவிஸ் வருவாருன்னு சொல்லிட்டு மத்த டீம் நம்ம வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காம நம்ம பாட்டுக்கு கம்முன்னு இருக்கிறது தான் உத்தமமான யோசனையா தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.